திடீரென்று ஒரு பிரேக்கிங் நியூஸோட வந்திருக்கோம். முக்கியமான விஷயம். இப்ப உலகக்கிண்ணம் T20 உலகக்கிண்ணம் நடைபெறுமா இல்லையா என்கின்ற சந்தேகத்துக்குள்ள கதை போயிட்டு இருக்குது. பங்களாதேஷ் தான் பட்டியலில் இருந்தது வரமாட்டோம்னு சொல்லி, இப்ப பார்த்தா பாகிஸ்தான் அதோட இணைஞ்சிருக்கிறது பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்கு. பெரிய பிரச்சனையாக மாறப்போகின்றது, பெரியதொரு சர்ச்சையாக போகின்றது. இப்பொழுது பங்களாதேஷ் இந்தியாவிற்கு வரமாட்டோம் என்பதில் விடாப்பிடியாகவே இருக்கின்றது. வரமாட்டோம் போட்டியை மாத்துங்க, வேற நாட்டுக்கு கொண்டு போங்க, இலங்கையில நடத்தலாம் தானே, இதுதான் எங்கள் முடிவென்று இப்ப சர்வதேச கிரிக்கெட் பேரவை அதாவது ICC சொன்னது 21ஆம் தேதி வரையும் உங்களுக்கு காலக்கெடு தாரம் புதன்கிழமை வரையும் ஒரு முடிவெடுங்க. முடிவெடுத்துட்டு என்ன முடிவுன்றதை சொல்லுங்க. நீங்க வராட்டி ஸ்காட்லாந்தை அடுத்த நாடாக தரப்படுத்தல்களில் அடுத்து இருக்கின்ற நாடு, உங்களை அப்படியே வெளியே போடுகின்றோம். தரப்படுத்தல்கள் அடுத்து இருக்கின்ற நாடான ஸ்காட்லாந்தை உள்ளே கொண்டு வருகின்றோம். போட்டிகளை நடாத்துவோம். நீங்கள் வராவிட்டால் போட்டிகள் நடக்கும் என்கின்றதை ICC சொன்னது, சர்வதேச கிரிக்கெட் பேரவை சொன்னது. நேற்றைய தினம் இன்று காலையில் இந்த விஷயங்கள் மும்முரமாக போய்கொண்டிருக்க பாகிஸ்தான் இப்பொழுது ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கின்றது. உடனடியாக ICC T20 உலக கிண்ணத்துக்கான பாகிஸ்தான் அணியின் தயார்படுத்தல்களை நிறுத்தி இருக்கின்றார்கள், அதாவது இடைநிறுத்தி இருக்கின்றார்கள். தற்காலிகமாக ஹோல்ட் என்று சொல்லப்படுகின்றது. அப்படி எல்லாத்தையும் நிப்பாட்டி வையுங்க, பாப்போம் 21ஆம் தேதி வரையும் பாப்போம் என்ற மாதிரியான ஒரு முடிவுக்கு பாகிஸ்தான் இப்பொழுது சென்றிருக்கின்றது. காரணம் பங்களாதேஷ் அணியை இலங்கைக்குள்ள நடக்க போற போட்டி எல்லாத்தையும் பங்களாதேஷுக்கும் கொடுக்கலன்னு சொன்னா பங்களாதேஷ் அணி இதுல இருந்து விலக போகுது. அது மாற்றம் இல்லை. அந்த விலகு நடவடிக்கை நடக்குமா இருந்தா பாகிஸ்தானும் உலக கிண்ணத்திலிருந்து விலக போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. பாகிஸ்தானுக்குள்ள போக போறது இல்லை, திட்டமிடப்பட்டதானே. பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு போய் விளையாட வேண்டிய அவசியம் இல்ல, அதுக்கான எந்த ஷெட்யூலும் போடல. எல்லாமே இலங்கைக்குள்ள பாகிஸ்தான் விளையாடணும். பங்களாதேஷுக்கு அவர்கள் ஆதரவு. பங்களாதேஷுக்கு அநீதி ஒரு விஷயத்தை செய்கின்றீர்கள். அதாவது பங்களாதேஷுக்கு பாதுகாப்பு பிரச்சனை இருக்கின்றது என்பதை அவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்கின்றார்கள். வரமாட்டோம் என்று சொல்கின்றார்கள். அதுக்கு மாற்று வழி இருக்கின்றது, ஆனால் விடாப்பிடியாக நீங்கள் இருக்கின்றீர்கள். அதை விட பாகிஸ்தான் இப்பொழுது சொல்கின்றது, இலங்கையில் ஆடுகளங்கள் இல்லை, மைதானங்கள் இல்லை, போட்டிகளை நடத்த முடியாமல் இருக்கிறது என்றால் பங்களாதேஷ் விளையாடுகின்ற போட்டிகளை எங்கள் நாட்டில் பாகிஸ்தானில் வையுங்கள். நாங்கள் மினி உலக சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025ஆம் ஆண்டு நடத்தி காட்டியிருக்கின்றோம். ICC இவெண்டை நடத்தி இருக்கின்றோம். இந்தியாவின் போட்டிகள் துபாயில் நடைபெற்றன, இணைய போட்டிகள் பாகிஸ்தானில் தான் நடைபெற்றன. எனவே நாங்கள் நடத்தி காட்டியிருக்கின்றோம், நாங்கள் தயாராக இருக்கின்றோம். பங்களாதேஷ் போட்டிகளை கொண்டு வந்து பாகிஸ்தானில் வையுங்கள். இந்தியாவுக்கு வருவதில் பிரச்சனை இருக்கின்றதை அவர்கள் சொல்கின்றார்களாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த முடிவை இப்பொழுது பாகிஸ்தான் சொல்கின்றது. பங்களாதேஷுக்காக பாகிஸ்தான் களத்தில் இறங்கி இருக்கின்றது. ஏற்கனவே பங்களாதேஷுக்கும் பாகிஸ்தான் ஒரு வாய்க்கால் தகராறு இருந்துச்சு தானே, அது ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கின்றது. ஆனால் இப்பொழுது இந்த விஷயங்கள் வருகின்றதோ பாகிஸ்தான் பங்களாதேஷுக்கான ஆதரவை தெரிவிக்கின்றது. எனவே இது எங்களுக்கு விளங்குன்றது தான். இது அரசியல், நாட்டு அரசியல். அண்மையில் இந்தியா பங்களாதேஷுக்கு செல்லாமல் தன்னுடைய தொடரை ரத்து செய்தது, அங்கே இந்து மக்கள் கொல்லப்பட்டார்கள் என்கின்ற விஷயத்திற்கு அவ்வாறான ஒரு முடிவை எடுத்தார்கள். எனவே அதை பாதுகாப்பு பிரச்சனைகளும் இந்த நாட்டு அரசியல் சூழ்நிலை காரணமாக வரமாட்டோம் என்று சொன்னார்கள். இப்பொழுது பங்களாதேஷின் முஸ்தபிசுர் ரஹ்மான் கொல்கத்தா நைட் ரைடர்ஸிலிருந்து நீக்கப்பட்டதும் இந்த பிரச்சனை கிளம்பியது. இப்பொழுது பாகிஸ்தான் செல்ல மாட்டோம் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அதே போன்று சந்திரன், இந்த விசா பிரச்சனைகளையும் நாங்கள் அண்மையில் அமெரிக்க வீரருக்கு விசா, அதே போன்று இங்கிலாந்து 2 வீரர்களுக்கு முதலில் மறுக்கப்பட்டு இப்பொழுது அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. மொத்தமாக சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் இந்த உலக கிண்ணத்தில் விளையாடுகின்ற 42 வீரர்கள் அல்லது 42 உத்தியோகத்தர்கள் வீரர்கள் எல்லோரும் சேர்ந்து 42 பேர் பாகிஸ்தானியர்கள் அல்லது பாகிஸ்தான் பிரபலமாக கொண்டவர்கள் வேறு நாடுகளில். ஆனா பாகிஸ்தானை பிரபலமாக கொண்டாலும் அவங்க வேறொரு நாட்டினுடைய குடியுரிமை பெற்று தான் இப்ப இருக்காங்க. அதற்காகவே இப்ப இங்கிலாந்து 2 வீரர்களுக்கு முதலில் நிராகரிக்கப்பட்டு தான் இப்பொழுது மீண்டும் விசா வழங்கப்பட்டிருக்கின்றது. அப்படி 42 பேரின் விசாக்கள் இன்னும் பெண்டிங், அதாவது முழுமையாக வழங்கப்படாமல் இருக்கின்றது. அதாவது ஆப்கானிஸ்தான் அணிக்காகவோ அல்லது இன்னும் ஒரு அணிக்காக விளையாடுகின்றார் முன்னாள் பாகிஸ்தானின் வீரர், பயிற்றுவிப்பாளராக இருக்கின்றார். இத்தாலியில் விளையாடுகின்றார்கள், ஆப்கானிஸ்தானில் விளையாடுகின்றார்கள், கனடாவில் விளையாடுகின்றார்கள், இத்தாலியிலும் விளையாடுகின்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அதே போன்று பயிற்றுவிப்பாளர்கள் ஏனைய உத்தியோகத்தர் பதவிகளில் இருக்கின்றவர்கள், இவர்களுக்கும் உடனடியாக விசாக்கள் இன்னும் வழங்கப்படவில்லை. இங்கிலாந்தின் தூதுவர் ஆலயம் இந்தியாவில் தொடர்பு கொண்டு இந்த விடயங்களை தெளிவுபடுத்தியதன் பின்னர் வழங்கப்பட்டிருக்கின்றது. ICC சொல்கின்றது இந்த 42 பேருக்குமான விசா வழங்கப்படும், தாங்கள் இப்பொழுது இந்தியாவோடு பேசி அதை வேகப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றோம் என்று கூறுகிறது. நியாயம் இருக்கு. பாகிஸ்தான்லேயே பிறந்து அங்கேயே அவற்றை சிட்டிசனா இருந்தா ஓகே, இந்தியா மார்க்கத்துல நியாயம் இருக்கு. ஆனா அவங்க அங்கதான் பிறந்திருக்காங்க, வேற நாட்டினுடைய குடியுரிமை பெற்று அந்த நாட்டுக்காக விளையாடுறாங்க. அப்படி இருக்கும்போது அதை ரிஜெக்ட் பண்றதுன்றது கொஞ்சம்
எப்படியும் பார்க்கின்ற வேளையில் சந்திர இது இலகுவாக தெரியும். இங்கிலாந்தின் ஆதில் ரஷீத் இங்கிலாந்தை சேர்ந்தவர், இங்கிலாந்தின் வீரர், அது பாகிஸ்தானியர் என்பதை யாருமே கணக்கெடுப்பதே இருக்கின்றார்கள் என்று பாருங்கள். இப்ப அவருடைய விசாவை ரிஜெக்ட் பண்ணுகின்றார்கள் என்கின்ற வேளையில் தான் இது கொஞ்சம் பேசப்பட்டது, கொஞ்சம் சர்ச்சையாக இருந்தது. இப்பொழுது பங்களாதேஷ் பாகிஸ்தான் ஆகிய இரண்டும் போர்க்கொடியை தூக்கி இருப்பது என்பது ஒரு விறுவிறுப்பு தன்மையினை அல்லது சர்வதேச கிரிக்கெட் பேரவைக்கான ஒரு பெரிய அழுத்தத்தை இப்பொழுது ஏற்படுத்துகின்றது. இது நிச்சயமான ஒரு அழுத்தம் தான். தப்பித்தவரை இப்ப ஒரு கதைக்கு பங்களாதேஷ் 21ஆம் தேதிக்கு முதல்ல நாங்க வரவே மாட்டோம், நாங்க முதல்ல சொல்லிட்டு நாங்க வரமாட்டோம் என்று சொன்னால் பாகிஸ்தான் அணி இருந்து விலகினால் என்ன நடக்கும்? நான் நினைக்கின்ற மாதிரி பங்களாதேஷுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்கின்றார்கள். பங்களாதேஷ் இல்லாவிட்டால் ஸ்காட்லாண்டை கொண்டு வர போகின்றோம். பாகிஸ்தான் இல்லைன்னா அடுத்த அணியை கொண்டு வர வேண்டும் என்கின்ற நிலைமை ஒன்று வரும். அப்படி ஒரு நிலைமை வருமாக இருந்தால் சர்வதேச கிரிக்கெட் பேரவை இந்த போட்டிகளை ஏற்பாடு செய்கின்ற இந்தியா, இலங்கை ஆகியவற்றிற்கு வியாபார ரீதியில் மிகப்பெரியதொரு அடிவிழும். என்றால் இந்தியா பாகிஸ்தான் போட்டிகளின் டிக்கெட் விலை, அனுசரணையாளர்கள், அதன் மூலம் கிடைக்கின்ற வருமானம், அந்த ஒரு போட்டியில் கிடைக்கின்ற இந்திய பாகிஸ்தான் போட்டியில் கிடைக்கின்ற வருமானமே கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த தொடரையுமே நடத்தி முடிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இலங்கை பாகிஸ்தான் போட்டிகள், பாகிஸ்தானின் போட்டிகள் யாவுமே முக்கியமானவை, முக்கியத்துவம் வாய்ந்தவையாக இருக்கும் இலங்கையில் விளையாட போகின்ற வேளையில். எனவே பாகிஸ்தான் கிட்டத்தட்ட இம்முறை இறுதிப் போட்டி வரையும் கூட செல்லலாம் என்ற பேச்சுக்கள் இருக்கின்றன. அப்படி பார்க்கின்ற வேளையில் பாகிஸ்தான் அணி இல்லை என்பது, பங்களாதேஷ் என்றாலும் பரவாயில்லை என்று சொல்லலாம், பாகிஸ்தான் இல்லாமல் போனால் அது உலகக்கிண்ண மாதிரி இருக்குமா என்கின்றது ஒரு கேள்வியாக. பெரிய ஒரு விஷயம் இப்பொழுது பரபரப்பா ஒரு பிரேக்கிங் நியூஸா விளையாட்டு பக்கமாக, விளையாட்டு உலகம் பக்கமாக, குறிப்பா உலகக்கிண்ணம் நெருங்கி கொண்டிருக்கின்ற ஒரு மாத காலம் கூட இல்லை. 7ஆம் தேதி உத்தியோகமா போட்டிகள் தொடங்குது. இப்படி இருக்கும்போது இப்படி ஒரு கூண்ட தூக்கி 2 அணிகளும் போட்டிருக்கிறது அப்படின்றது எந்த மாதிரியான ஒரு மனநிலையை, எந்த மாதிரியான ஒரு நிலையை இந்த உலகக்கிண்ணத்துக்கு கொண்டு வரப்போகுதுன்னு தெரியல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? பங்களாதேஷ் அணியினுடைய நடவடிக்கை, அதுக்கு பிறகு இப்பொழுது ஒரு பாகிஸ்தான் எடுத்திருக்கிற இந்த பங்களாதேஷுக்கு அணிக்கான ஆதரவு, இந்த மாதிரியான விஷயங்கள் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இந்தியா விட்டுக் கொடுப்புடன் செய்ய முடியுமா? விட்டுக் கொடுப்பு செய்ய முடியுமா? சர்வதேச கிரிக்கெட் பேரவை இந்தியாவோடு இணைந்து இப்ப இந்தியா கிரிக்கெட் கட்டுப்பாடு சபை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாடு சபை கண்டுள்ளான் இருக்குது, ஜெய்ஷா தான் தலைவர். எனவே போட்டிகளை நடத்த வேண்டும் என்பதற்காக விட்டுக் கொடுக்க போகின்றார்களா? இல்லாவிட்டால் இல்லை, இப்படித்தான் நாங்கள் இருக்க போகின்றோம் என்று விடாப்பிடியாக இருக்க போகின்றார்களா என்றது தெரியல. உங்களுடைய கருத்துக்கள் எதிர்பார்க்கப்படுது. அடுத்த வீடியோல இன்னும் புதிய தகவல் கூட நாங்க உங்களை சந்திக்கிறோம்.